MI-17 ரக ஹெலிகாப்டரில் பிரதமர் கிளம்பியிருக்கிறார். இந்திய இராணுவம், இந்திய விமானப்படை அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்களில், உச்ச தலைவர்கள் செல்லக்கூடிய ஹெலிகாப்டர்களில் இது ஒன்று. பிரதமருடைய விமானம் இப்போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து பஞ்சப்பூர் பொதுக்கூட்ட மேடைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம். சில நிமிடங்களில் பிரதமருடைய இந்த ஹெலிகாப்டர் இந்த பஞ்சப்பூருக்கு செல்லும். அதோடு 2 ஹெலிகாப்டர்கள் வந்தது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமருடைய அந்த பாதுகாப்பு புரோட்டோகால் அடிப்படையில் கூடுதல் ஹெலிகாப்டர்களும் உடன் வந்தது குறிப்பிடத்தக்கது. அண்ணா எங்க போகுது? அண்ணா 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 வந்து கொண்டு உள்ளதுண்ணா. ஆமாண்ணா ஆமாண்ணா, 3லேருந்து மாறி விட்டதுண்ணா. 4 இப்போ தானே மாட்டினேன். அண்ணா அண்ணா இது பிடித்துக்குங்கண்ணா, காற்று கீழே விழுந்துருண்ணா. ஆமாண்ணா 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 அண்ணா ஆமாண்ணா விரிச்சு விட்டுருங்க. பிரதமருடைய ஹெலிகாப்டர் கிளம்பி இருக்கிறது. சில நிமிடங்களில் பிரதமர் பஞ்சப்பூரில் நடக்கக்கூடிய அரசியல் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளுக்கு வர இருக்கிறார். பிரதமருடைய இந்த பயணம் அப்படின்றது தமிழ்நாட்டில், அதுவும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் பாஜக எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் காட்டுது அப்படின்றத குறிக்கிறது. காரணம் என்னென்னா, ஓராண்டுக்கு முன்பாகவே இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது அப்படின்றதும், அதைத் தொடர்ந்து பிரதமர் வருகின்ற போது, கடந்த முறை வந்தப்போ கூட EPS அதில் கலந்து கொண்டார். அதாவது இந்த கூட்டணி உருவாக்கப்பட்ட அடுத்து ஒரு கொஞ்சம் நாட்களில் அதில் OPS பார்ப்பாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தது. இந்த எல்லா வாய்ப்புகளும் பறிப்போன சூழலில் தான் OPS இப்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். பிரதமருடைய வருகையில் இடம், அதாவது வரவேற்க அல்லது வழியனுப்ப வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு தான் OPS குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இன்றைக்கி அவர் மாற்று கட்சியிலேயே இணைந்திருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு பிரதமருடைய வருகையும் அதில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய அந்த புரோட்டோகால் அப்படின்றதும் பேசுபொருளாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரனுக்கும் பிரதமருக்கும் இடையிலான அந்த உரசலே, நயினார் நாகேந்திரனுக்கும் OPSக்குமான பிரதமரை சந்திப்பதில் இருப்பதில் இந்த பிரச்சனை தான் வெளிப்பட்டது. பிரதமரை வரவேற்க அவர் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு தான் நயினாருக்கும் OPSக்கும் இந்த பிரச்சனை உருவானது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் வரும்போது இதே மாதிரி ஹெலிபேடில் வரவேற்பு இருக்கும். அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.